நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. நேர்களே, தற்போதைய சூழல்ல சர்வம் டிஜிட்டல் மயம், அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் பண பரிவர்த்தனை அப்படின்றது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் யூபிஐ வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுலபமாக இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய மேலை நாடுகளில் இல்லாத ஒரு அடிஷ்னல் வசதியாக தான் இந்த யூபிஐ வசதியானது பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் நம்முடைய நட்பு நாடுகள் ஒரு 7 நாடுகள் சேர்த்து 8 நாடுகளில் இந்த யூபிஐ வசதியானது கிடைக்கப்பெற்று வருகிறது. அண்டை நாடுகளான நேபாள், பூட்டான் உள்ளிட்ட நாடுகளோடு சேர்த்து. ஸோ இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிக்க அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்தான அந்த கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்படும். ஒவ்வொரு முறையான அச்சுறுத்தல் ஏற்படும் போது அது நிவர்த்தி செய்தே கொண்டே வருகிறது என்பிசிஐ, இந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ தற்பொழுது யூபிஐயில் பரிவர்த்தனைகள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அதிகரிக்க அதனுடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக புதிய சில விதிமுறைகளை அமல்படுத்த இருக்கிறது என்பிசிஐ. ஸோ இதை பற்றின ஒரு முழு விவரத்தை தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன நம்முடைய நாட்டில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஏப்ரல் மாத அளவிட நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை யூபிஐ மூலமா எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. 4.93 லட்சம் கோடி ஏப்ரல் 2021 நடந்திருக்கு. அதுவே 2022 ஏப்ரலில் பாருங்க 9,83,302.27 கோடி. 2023 ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் 14.15 லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவில் இருக்கு. ஏப்ரல் 2024 பொறுத்த வரைக்கும் 19.6 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. இப்போ கடந்த மாதம் ஏப்ரல் 2025 பாருங்க 23,94,925.87 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியில யூபிஐ ஆனது போயிட்டு இருக்கு. அது நீங்க எந்த ஆப்பா பயன்படுத்தலாம், எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், ஆனால் யூபிஐ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்குது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பணியை யூபிஐ எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த தரவுகளே நமக்கு சாட்சி. ஸோ இந்த சூழலில் இந்த யூபிஐ பரிவர்த்தனைகளில் கடந்த ஏப்ரல் 2025க்கான நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது மொத்த மதிப்பு நம்ம பார்த்துட்டோம் 23.94 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்குன்ட்டு. இதில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. P2P, இது வந்து பர்சன் டு பர்சன் அப்படின்றது ஒன்று. P2M, பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்றது ஒன்று. அதாவது தனிநபர் மூலமா பரிவர்த்தனை நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நம்ம சலீம் சாருக்கே நான் அது பணம் அனுப்புறேன் அப்படின்னா அது P2Pல வரும். இதுவே ஒரு காஃபி ஷாப் போய் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அது P2Mல வரும். அந்த வகையில் P2P தனி மனித பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 72% அப்படின்ற அளவில் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. P2M வணிக ரீதியான மதிப்பீடு நம்ம பார்க்கும்போது 28% பரிவர்த்தனைகள் வணிக ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த தரவுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது வணிக ரீதியிலான பரிவர்த்தனை எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு பாருங்க. 500 ரூபாய் வரைக்கும் எந்த அளவுக்கு 16% என்ற அளவில் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. 501 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பார்க்கும்போது 17% என்ற அளவில் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது யூபிஐ மூலமாக. 2000 ரூபாய்க்கு மேல் அப்படின்னு பார்க்கும்போது 67% மக்கள் இந்த பரிவர்த்தனைக்கு இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இது வந்து வணிக ரீதியாக. இதே தனி மனித பரிவர்த்தனை அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டும் போது யூபிஐ தனி பரிவர்த்தனை எந்த அளவுக்கு இருக்கு? 500 ரூபாய் வரைக்கும் 3% என்ற அளவுக்கு தான். ஸோ சில்லறையான நம்ம பரிவர்த்தனைகள்லாம் இன்னும் கேஷ் தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் பெரும்பாலும். அதுவே 501 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் 10% என்ற அளவில் இருக்கிறது. 2000 ரூபாய்க்கு மேல்னு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண் 87% என்ற அளவுக்கு இருக்கிறது யூபிஐ மூலமாக பர்சன் டு பர்சன் பரிவர்த்தனை என்ற தரவு. ஸோ இந்த தரவுகளின் அடிப்படையில் எந்தெந்த செயலிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதிகம் பயன்படுத்தப்பட்ட யூபிஐ செயலிகள் டாப் 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல ஃபோன்பே பாருங்க 12,05,47.30 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபோன்பே மூலமா மட்டுமே பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கூகுள் பே எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.42 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் பரிவர்த்தனை நடந்திருக்கு. அடுத்தது பேடிஎம் 1.31 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் நடந்திருக்கு. கிரெட் ஆப் மூலமா 49,753 கோடி ரூபாய் என்ற அளவில் பரிவர்த்தனை நடந்திருக்கு. நவி என்ற செயலி மூலமாக 18,841.19 கோடி ரூபாய் என்ற அளவில் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. இது வந்து யூபிஐ செயலி. ஸோ வங்கிகள் அளவில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் வங்கிகளுடைய செயல்திறன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் 5 இடங்களை பிடிக்கக்கூடியதை பார்க்குறோம். முதல்ல பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ 485.05 மொத்த பரிவர்த்தனை அந்த பரிமாற்றம்
485 கோடிக்கும் அதிகமான பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இதுல வெற்றி சதவீதம்ன்றது ரொம்ப முக்கியம். சில டைம்ல பேமெண்ட் ஃபெயில் ஆயிடும், கடையில் அது பணம் போகுமா போகாதான்னு படப்பட நெஞ்சு அடிச்சுக்கொள்ளையா, அந்த மாதிரியான தருணங்கள்ல யாருக்கும் வரவே கூடாது. ஸோ வெற்றி சதவீதமும் இந்த வங்கிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாகுது. அந்த வகையில் எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் இந்த 485 கோடி பரிமாற்றங்கள்ல 91.83% வெற்றிகரம் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது இரண்டாவது இடத்துல HDFC 147.12 கோடி பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இதுல 94.26% அளவுக்கு அப்ரூவல் ஆயிருக்கு. அதே மாதிரி BOB பேங்க் ஆஃப் பரோடா இதை எடுத்துக்கிட்டோம்னா 124.31 கோடி பரிமாற்றங்கள், அதுல வெற்றி சதவீதம் பாருங்க 89.74% என்ற அளவில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 113.99 கோடி பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அதுல 91.34% என்ற அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, அப்ரூவல் ஆயிருக்கு. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் வங்கி 103.36 பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இதே நேரத்தில் 90.90% இது வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஸோ தற்போதைய சூழலில் டாப் 5 செயலிகளையும் பார்த்துட்டோம், டாப் 5 வங்கிகள் எதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ என்னென்ன விதிமுறைகள் கொண்டு வரப்பட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நிதி மோசடி ஆபத்து குறிகாட்டி அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இது மூலமா எதை அமைக்க இருக்காங்கன்னா FRI ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வர இருக்கிறது, அமலுக்கு வர இருக்கிறது. இதன் மூலமாக எத்தனையோ QR கோட், போலியான QR கோட், போலியான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பண பரிமாற்றம் நடக்கும்போது மக்கள் இன்னல்களை சந்திக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி தவறுதலாக போகக்கூடிய அக்கவுண்ட்ஸ் தொடர்ந்து கண்காணிக்கப்பட இருக்கிறது இந்த NPCI-யால. அதை வச்சு நடுத்தர, உயர் மற்றும் அதி உயர் ஆபத்து குறிகாட்டிகள் வைக்கப்பட இருக்கின்றன. அப்படி வரும்போது அதி உயர் ஆபத்து குறிகாட்டிக்குள்ளார் வரக்கூடிய அக்கவுண்ட்ஸ் அது டீஆக்டிவேட் பண்ணப்படும், பரிவர்த்தனைகள் நிறுத்தப்படும், இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன வரப்போகுதுன்னா, இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த UPI செயலில் நம்மளுடைய பேர் நம்மளுடைய நிக்நேம் ஏதாவது ஒன்று வச்சுப்போம், இல்லை வேற ஏதாவது ஒரு பேர் கூட வச்சுப்போம். டான் பிரின்ஸ், டான் மணி, இல்லைனா ஏஞ்சல் பிரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இனிமேல் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வரக்கூடிய அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த ஆவணத்தில் என்ன பெயர் இருக்கோ, உங்களுடைய அதிகார பூர்வ பெயர் என்னவோ அதுதான் இனிமேல் உங்களுடைய UPI கணக்கிலையும் அதே பேர் தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இதனால தவறான நபருக்கு தவறான முறையில் பணத்தை அனுப்பிடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சமும் தவிர்க்கப்படும். அதே நேரத்தில் அதை ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இந்த UPI செயலியால் அது வைத்துக் கொள்ளப்படும். இதனால நடக்கக்கூடிய முறைகேடுகளும் தவிர்க்கப்படும் என்பதுதான் தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய இந்த அப்டேட்டின் சாராம்சமாக இருக்கிறது. இன்னும் வரும் வாரங்களில் இந்த அப்டேட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமலுக்கு வர இருக்கின்றன. இதனை தொடர்ந்து என்னென்ன பக்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து NPCI கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான நிதி மோசடிகள் நடக்கும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலமா அதை ரிசால்வ் பண்றது, அதை நிவர்த்தி செய்வதுதான் தற்பொழுது UPI-யின் பிரம்மாண்ட சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றன் பின் ஒன்றாக NPCI-யும் சாதித்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.